தன்னை கவிஞனா உணர ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு கூட உன்னை பத்தி மானே தேனேன்னு ஏதாவது எழுதணும்னு அப்பப்போ தோணும். உனக்கு ஏன்னா அந்த வேலைன்னு நான் எனக்கே சொல்லிப்பேன். நாட்டுல 4 கவிங்க பொழைச்சிட்டு போட்டோமே. எனக்கு வயிறு எரியுது. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க, நல்லவரா தானே இருந்தீங்க. எங்க குடும்பமே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்களா இப்படி புத்தி நிறைய சாக்கடைய தேக்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது தப்பு, உங்களை அழிச்சிடும். இங்கதான் நீ தப்பு பண்ற காயத்ரி. செத்தரலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு வந்துச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மட்டும் சாகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு உன் தங்கச்சி என்னை விட்டுட்டு ஓடி போனாலே அப்பவே நான் அவமானம் தாங்க முடியாம செத்து போயிருக்கணும். ஆண்டவன் ஏண்டா என்ன இன்னும் சாகடிக்காம இருந்திருக்கான்னு பல வாட்டி நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கு இப்பதான் எனக்கு விடை தெரிஞ்சிருக்கு. ஆண்டவன் எனக்காக தான் உன்னை படிச்சு வச்சிருக்கான். அதனால்தான் இன்னும் என்ன உயிரோடு வச்சிருக்கான். சரி போ, அதெல்லாம் விடு. நான் அனுப்பிச்சு விட்டேன் போட்டோ பாத்தியா? நல்லா இருந்திருக்குமே. செல்ஃபி சூப்பரா இருந்திருக்கும்ல. செருப்பால் அடிப்பேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல எப்போ உன்னை மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த போட்டோவை நான் சூர்யா காமிச்சிருந்தா நீ எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிருப்பியோன்னு ஒரு நப்பாசை வந்துருச்சு. அதுக்காக தான் இந்த ஜூஸ், மயக்க மருந்து இதெல்லாமே. தப்பாது ஒத்துக்காதானே? வாழ்க்கையில எப்பயாவது இந்த மாதிரி வில்லத்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. சத்தியமா நடக்காது. என்ன மிரட்டி காரியத்தை சாதிச்சிடலான்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. கேவலம் நீ திருட்டுத்தனமா எடுத்த இந்த போட்டோவுக்கு பயந்து உன் ஆசைக்கு நான் பணிஞ்சிட்டேனா என் சூர்யா மேல நான் வச்சிருக்கிற காதல் பொய்ன்னு ஆயிடும். அதுதான் பொய்ன்னு நானே சொல்றேனே. உண்மையான காதல் எது தெரியுமா? உனக்கு என் மேல வரப்போற காதல் இருக்கு பார், அது மட்டும்தான் உண்மையான காதல். நீ பைத்தியம் பிடிச்சு அலைய போற. இனிமே உன்னை திருத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். நீ எக்கேடு கெட்டு நாசமா போ. ஆனா இந்த போட்டோவை காட்டி மிரட்டுற மாதிரியான சில்லற முயற்சி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? கேள்விப்படுற உங்களுக்கே இப்படி இருக்குன்னா தினம் தினம் நேருக்கு நேரு உங்க பையனை சமாளிச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் எவ்வளவு நாள் தாங்க பொறுமையா இருப்பேன்? எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்கும் வெறுப்பும் வரும். மாப்பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க புள்ள பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கேன். இதே வேற யாராவதா இருந்திருந்தா என் தங்கச்சி படுற கஷ்டத்துக்கு இந்நேரம் வெட்டி போட்டுட்டு நானும் ஜெயிலுக்கு வந்திருப்பேன். தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க சம்பந்தி. நானே கொஞ்சம் கொஞ்சமா சூர்யா மனசை மாத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவ ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைறான்னு எனக்கு தெரியல சம்பந்தி. காயத்ரிக்கு முன்னாடி மாப்பிள்ளை என் தங்கச்சியை அவமானப்படுத்துறத என்னால சகிச்சுக்க முடியல சம்பந்தி. ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறது உண்மைதான். நியாயமா உங்க புள்ள காயத்ரிக்கு தாலி கட்டினதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கணும். ஆனா அத நான் ஏன் செய்யல தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணு மேல நீங்க உசுரா இருக்கீங்க. சம்பந்தி அம்மாவும் சரி, உங்க பொண்ணு வனிதாவும் சரி, சுப்பு மேல அவ்வளவு அன்பா இருக்காங்க. பெத்த தாய்க்கு சமமா அவளை பாத்துக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் காயத்ரிக்கும் உங்க பிள்ளைக்கும் நடந்த கல்யாணத்தை நீங்க மறைச்சதா நான் பெருசா எடுத்துக்கல.
ஆனா இப்ப அந்த காயத்ரியோட தான் வாழ்வேன்னு சொல்லி என் தங்கச்சிய உங்க புள்ள பாடாப்படுறத பார்க்கும்போது அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க சம்பந்தி. எப்பவும் சொல்றேன், பிரச்சனை என் புள்ள கிட்ட இல்ல. அந்த காயத்ரி தான், அவ தான் என் புள்ளைய நல்லா ஏத்தி விட்டுருக்கா. அவ சாது மாதிரி இருக்கிறாளேன்னு நினைச்சிடாதீங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு வேண. அவ ரொம்ப டேஞ்சரான பொண்ணுங்க. அவ திட்டம் போட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சுப்பு அவ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டது கூட பக்கத்துல வச்சு பழி வாங்கறதுக்கு தானு இப்ப எனக்கு தோணுது சம்பந்தி. இனிமே இதெல்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம்? தயவு செஞ்சு எனக்கு தெளிவா ஒரு பதில் சொல்லுங்க. என் தங்கச்சி இப்ப மாசமா இருக்கா. இந்த நேரத்துல தினம் தினம் அவ கண்ணீர் விட்டு அறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. என்ன செஞ்சா இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒண்ணு அந்த காயத்ரி வாழணும், இல்ல அவ வாழவே கூடாது சம்பந்தி. என் புள்ளியோடு வாழறதுக்கு அவளுக்கு எந்த யோகதையும் இல்ல. பெங்களூர்ல நடந்த ஆக்சிடென்ட்ல அவ செத்து போயிருந்தா இப்ப இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அன்னைக்கு அவ ஏன் பொழைச்சான்னு எனக்கு இப்பவும் புரியல. இப்படி நம்ம எல்லாரும் உயிரையும் ஒன்னா சேர்த்து வாங்கறதுக்காக தான் அன்னைக்கு அவ உயிர் போகாது இருந்திருக்குமோ என்னவோ. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எத்தனை பேர் அவளுக்கு செக் வச்சாங்க. இது எல்லாத்தையும் மீறி எப்படியோ ஜெயிச்சு அவன் முன்னுக்கு வந்துட்டான். அவன் நினைச்சபடி என் புள்ளியோட வாழ ஆரம்பிச்சுட்டான். நான் மட்டும் வெளியே இருந்திருந்தேன்னா நிச்சயமா இதை இப்படியே விட்டு வச்சிருந்திருக்க மாட்டேன் சம்பந்தி. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளை கண்காணாத இடத்துக்கு ஓட வச்சிருப்பேன் சம்பந்தி. அது முடியலன்னா அவ கதையே முடிச்சிருப்பேன். காதம் வச்ச மாதிரி ஒரு கொலை பண்றதுக்கு கஷ்டம். என் தலையெழுத்து நான் இப்படி ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி சம்பந்தி, இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சுப்பு நல்லபடியா வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி சம்பந்தி, சுப்புவை பத்திரமா பாத்துக்குங்க. என்ன காயத்ரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, இப்பதான் வந்தேன் சூர்யா. இங்க எதுக்கு என்ன வர சொன்னா? பேசாம வீட்லயே பேசிருக்கலாமே. எல்லா விஷயத்தையும் எல்லார் எதிரிலும் பேச முடியாது சூர்யா. தனியா பேச வேண்டியதை தனியா தான் பேசணும். சரி, என்ன விஷயம்? அது அப்புறம் சொல்றேன். உங்க வேலை விஷயம் என்னாச்சு? ஆர்டர் எப்போ வருமா? மீட்டிங் போயிட்டு வந்தேன். இன்னும் 2 வீக்ஸ்ல ஆர்டர் கொடுத்துறேன்னாங்க. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயாவது தூத்துக்குடி, பரமக்குடி, மதுரைன்னு வேலை செய்யுன்னு சொல்லிடுவாங்களோன்னு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுனா என்ன லேசப்பட்ட காரியமா? உங்களுக்கு இது கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம். பேசாம ஜாயின் பண்ணிடுங்க. கிடைக்கிற இடத்துல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாம விரும்புற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமே. காயத்ரி, என்ன எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நீ என்னோட வந்துருவல்ல? அமெரிக்கால போஸ்டிங் போட்டாலும் நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் லாட். இப்ப சொல்ல என்ன விஷயம்? நீங்க வண்டி எடுங்க, நான் கார்ல போகும்போது சொல்றேன். சரி வா. ஹலோ, என்ன முடிவுக்கு வந்திருக்க காயத்ரி? நான் என்ன முடிவெடுக்கணும்? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லை. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பணிய மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என் முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன்ல.
திரும்ப திரும்ப நீங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எவ்வளவு கிரிமினல் தனம் காட்டினாலும் சரி, எப்பவுமே எதுவுமே என்ன அசைக்காது. யார்கிட்டடி? யோசிக்காம இருந்துடாத காயத்ரி. உன் புருஷன், உன் குடும்பம், உன் மாமனார், மாமியார், நாத்தனார், இவ்வளோ பேரை சமாளித்து நீ வண்டியை ஓட்டணும். ஆனால் எனக்கு எந்த வேலையும் இல்லை. 24 மணி நேரமும் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை நினச்சிட்டு இருக்கிறது ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிரிமினல் தனம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பேரு கிரியேட்டிவிட்டி. யோசிக்கிறேன் காயத்ரி, என்னெல்லாம் பண்ண உன்னை கார்னர் பண்ண முடியும்னு பார்க்கறேன். எப்படி என் வலையில உன்னை கொண்டு வந்து விழ வைக்கிறதுன்னு பார்க்கறேன். ஆனா செஞ்சிருவேன் காயத்ரி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். போனை விட பொறுக்கி ராஸ்கல். இன்னொரு தடவை போன் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னம்மா நடக்குது? இவ யார்கிட்ட இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா? எனக்கும் அதுதாண்டி புரியல. ஆனா ஏதோ விவகாரம் மட்டும் தெளிவா தெரியுது. அத்தை, என்ன பிரச்சனை? இல்லம்மா, நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்ல. அந்த காயத்ரி இருக்காளே, அவளுக்கு தான் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த காயத்ரி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா, பயங்கரமா கத்திட்டு இருந்தா. ஆனா யாருன்னு தான் தெரியல. ஆனா யாரோ அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. டார்ச்சர் பண்றானா? யாரா இருக்கும்? நாம செய்ய நினைச்சத யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விதத்துல அந்த புண்ணியவானுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். ஆமாமா அம்மா, அந்த ஆளுக்கு நன்றி சொல்றதோட மட்டும் நின்றுட கூடாது. இது கண்டிப்பா ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை மாதிரி தெரியுது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அந்த ஆள் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். என்ன காயத்ரி இது? நான் எவ்வளோ நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. நேற்று வேற என்னை வந்து கண்ணா பண்ணான்னு திட்ட. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை. புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன். சரி, ராத்திரியே ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தேன். சரி, காலையில் ஃபோன் பண்ணி பேசலான்னு நினச்சேன். என்ன காயத்ரி,
என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னடா மாமா ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுறானேன்னு பாக்குறியா? இவன் நல்லவனா கெட்டவனா, பாம்புன்னு நினைச்சு ஒதுங்கி போறதா இல்ல கயிறு நினைச்சு தாண்டி போறதா? புருஷக்காரன் கேட்டா என்ன சொல்றது? அப்படி எல்லாம் உனக்கு தோணதான் செய்யும். ஆனா என்ன கேட்டேன்னா, சமூகத்தை பத்திலாம் கவலையப்படக்கூடாது காயத்ரி. அதுதான் என் பாலிசி. சமூகங்கிறது 4 பேர் இல்லை, சமூகங்கிறது நாம மட்டும்தான். நமக்கு ஒன்று தோணுச்சுன்னா அது உடனே நம்ம செஞ்சிடணும். நமக்கு ஒரு பொருள் வேணுமா, உடனே அதை வாங்கிடணும். நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, உடனே கட்டங்கட்டி காய் நிறுத்திடணும். எப்படி நல்லா இருக்குல்ல? குமாருக்கு கோவமே வராதுன்னு நினைக்காத காயத்ரி. என் உள் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கோவம் இருக்கு, எல்லார் மேலேயும் கோவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் தெரியுமா நான் வெளியில காட்டிக்கிறதுல? எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. லட்சியம் இருந்தா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். பாரு, பைத்தியக்கார மாதிரி நான் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. ஆனா எனக்கு கோவம் வந்துச்சா? வரல இல்ல? காரணம் காதல். உன் மேல எனக்கு இருக்கிற காதல். என் காதல் தான் என்னோட லட்சியமே காயத்ரி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் மேல கோவப்பட முடியும்? சரி, அதெல்லாம் விடு. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுத்து நீயே பணிஞ்சு வந்துட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைனா நான் ரெகுலர் வில்ல மாதிரி என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை சூர்யாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்க வேண்டியது வரும். புரியுதா? என்ன யோசிக்கிற? சரி மாமன், சொல்லுமா? சரி, நீ என்ன சொல்றது? நான் போனை வைக்கிறேன். ஆனா ஒரு பழமொழி மட்டும் சொல்லிக்கிறேன். கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போவாதுன்னு சொல்லுவாங்க. நான் கிணறு, நீ தண்ணி. புரியுதா? புரியலன்னா ஒண்ணும் இல்லம்மா, உட்காந்து யோசி. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். என்ன? அம்மா சீக்கிரம் வா, சீக்கிரம். என்ன என்ன என்ன? சுப்புக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? ஆமாண்டி, நேத்து ராத்திரி காயத்ரி போன்ல யாரையோ காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருந்ததை கேட்டோம்ல, அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு யாரு? அது வேற யாரும் இல்ல, காயத்ரியோட மாமா இருக்கான்ல குமார், அவன்தான். என்னது அவனா? குமாரா? அவர் எதுக்கு காயத்ரிக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு? என்ன சுப்பு, நீ இது கூட உனக்கு புரியலையா? அந்த குமாருக்கு காயத்ரி மேல ஒரு காதல் இருந்ததுல அது இன்னும் போகல. இன்னும் அதே காதலோட தான் சுத்திட்டு இருக்கான். ஐயோ, அடி பாவி, நிஜமாவா சொல்ற? அம்மா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இவ்ளோ நேரம் அந்த போன்ல அவன் என்னென்ன பேசிட்டு இருந்தான் தெரியுமா? அப்போ இவளை பத்தின ஆதாரம் அவன்கிட்ட என்னமோ இருக்கு, அப்படிதானே? அதேதான். அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா அதை என்ன விலை கொடுத்தாவது நம்ம அதை வாங்குறோம்.
அதுதான் நமக்கு முக்கியம். ஆ, குமார் என்ன செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சானோ அதை நம்மளே செய்யறோம். இதுதான் நம்ம பிளான். அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சுப்பு, இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும்? இதுவும் என்னங்கறத ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. சூர்யா கிட்ட அந்த குமார் டைரக்டா என்ன சொன்னாலும் நிச்சயமா அவன் சொல்றத சூர்யா எடுத்துக்கவே மாட்டான். அவனால இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம சொன்னோம்னா நிச்சயமா சூர்யா கேட்பான். சமயம் பார்த்து இந்த ஆதாரத்தை வச்சு காயத்ரி பத்தி சூர்யா கிட்ட சொன்னோம், நிச்சயமா காயத்ரி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம். ஆ, ஆமா, அந்த குமார் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. நம்ம எங்க போய் பாப்போம்? அம்மா, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அவன் நம்பர் போன்ல வந்ததுல அதுல இருக்கிற அவனோட நம்பரை மெமரைஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு நம்ம கால் பண்ணி போய் மீட் பண்ணலாம். அதான் நம்மளோட வேலை இப்போ. சரியா? சரி, நாம உடனே அதை செஞ்சாகணும். ஓகே, சரி. ஆ